நொங்கு, பதநீரிலிருந்து காய்ச்சப்படுகிற கல். என் உடன் பிறந்தார்களே, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கிறது. எல்லோரும் வெள்ளை சர்க்கரை, சீனி சர்க்கரையை விட்டுட்டு வெள்ளத்திற்கும் பனை கருப்பட்டிக்கும் திரும்பி கொண்டிருக்கிற நாடு உலகம். நீங்கள் உங்களுக்கு உற்பத்தி செய்ய தயக்கம். இங்கே சாராயத்தை அரசு விற்கிறது, கல்லை மது என்று தடை செய்கிறது. கல்லு மதுவா? சங்க காலத்திலே இலக்கியத்திலே கல் இருக்கிறது. அவ்வையும் அதிகமானும் கல் உண்டார்கள் என்று செய்தி குறிப்பு, இலக்கிய குறிப்புகள் இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை கல் உணவின் ஒரு பகுதி என்ற அரசியல் சாசனமே சொல்லுகிறது. கல்லை ஏன் இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள்? நாட்டை ஆளுகிற அதிமுக ஆண்டது, அதுக்கு மெடாஸ் என்ற பெரிய சாராய ஆலை இருக்கு. திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு பல சாராய ஃபேக்டரிகள், ஆலைகள் இருக்கிறது. டாஸ்மார்க்கை யார் வைத்து நடத்துறது? அரசே. சரக்கு யார் காட்சி கொண்டு வருது? அவர்களே. டாஸ்மார்க்கில் சரக்கு வியாபாரம் படுத்துக் கொண்டால் ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துக்கிறோம். அதனாலே கல்லை குடிப்பவன் கல்லு குடிச்சு செத்தவனும் கிடையாது, சொத்தம்பட்டை வித்தவனும் கிடையாது. கல் உணவின் ஒரு பகுதி. பனம்பால், தென்னைப்பால், இவ்வளவு பெரிய அருகம்புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லது, இத்தனை கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதென்றால் அவ்வளவு பெரிய பனை தென்னைப்பால் எவ்வளவு உடலுக்கு நல்லது என்று பார். ஒரு இயற்கை மூலிகையின் பால். நீ எந்த மது குடித்தாலும் பசிக்கும், பனம்பால் தென்னம்பால் குடித்தால் பசி எடுக்காது. இதை நீ நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள். ஒரு காலத்தில் உன் பிள்ளை, உன் மகன், உன் உடன் பிறந்தவன் வரும்போது பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று அதை திறந்து விட்டு இந்த டாஸ்மார்க்கை ஒரே நொடியில் மூடி தொலைத்து விடுவேன். எவன் வியாபாரம் படுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீங்கள் அதன் அருமை தெரியாமல் நீங்கள் அதை வெட்டி அளிக்கிறீர்கள். அது மிகப்பெரிய வரலாற்று தவறாகிவிடும். வருங்கால பிள்ளைகளுக்கான வளங்கள் சுரண்டப்படுகிறது. சீமை கருவேல மரம் இருக்கிறதே, அந்த மரத்திற்கு வேர்க்காது. என் உடன் பிறந்தார்களே, இது அறிவியல் உண்மை. வேர்க்காது. முந்திரி மரத்திற்கு வேர்க்காது. யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரத்திற்கு வேர்க்காது. வேர்க்காத மரங்கள் பூமிக்கு மழையை அறுவடை செய்து கொண்டு வராது. இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ராமேஸ்வரத்தில் நமக்கு கடல் இருக்கிறது, ஆனால் மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? இந்த அறிவியல் உண்மை என்ன? இங்கே இருந்து நீராவியாகி போய் மேகமாக மாறி போகிற மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகிறது. தடுத்து நிறுத்தி மழைப்பொழிவை பூமிக்கு கொண்டு வர மலைகள் நம்மிடத்திலே கிடையாது. ஆனா எங்கே மலைகள் இருக்கிறது? மேற்கு தொடர்ச்சி மலை 3000 அடி உயரம் கொண்டது. அதற்கு மேலே 300 அடி 400 அடி உயர்ந்த மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்கள் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருக்கிறது. எப்பவுமே அந்த மரங்களுக்கு வேர்ப்பதால் குழு குழு என்றிருக்கும். நீ ஆலமரம், அரச மரத்தின் கீழே போய் ஒரு மர நிழலில் போய் நல்ல கடும் வெயிலில் உட்கார்ந்து வார், குழு குழு என்று வேர்க்காமல் இருக்கும். காரணம், அந்த மரத்திற்கு வேர்க்கும். இந்த யதார்த்த உண்மையை நீ புரிந்து கொள். அந்த மரங்கள் எங்கு குளிர்ச்சி இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டிவிடும். இல்லை என்றால் திருப்பி வந்து கடல்லே கொட்டிவிடும். இதுதான் உயிரியல் அறிவியல் உண்மை. அப்ப மலையை, அந்த மேகத்தை அறுவடை செய்து மலை கொண்டு வந்து அருவியாக கொட்டி பூமிக்கு ஆறாக ஓட விட்டு, ஆறு என்பது நம் உடம்பில் ரத்த நாளங்கள் போல, ரத்த நரம்புகள் போல, பூமி தாய்க்கு ரத்த நரம்புகள் தான் நதி, ஆறு என்பதை நீ அறிந்து கொள். இதையெல்லாம் உலகத்தில், இந்திய துணைக்கண்டத்தில் உனக்கு சொல்லித்தர உன் அண்ணனை தவிர ஒருத்தனும் இல்லை என்பதை நீ உணர்ந்தால் எனக்கு ஓட்டு போடு, இல்லை என்றால் என்னை விட்டுவிடு. நீ இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாது எனக்கு வாக்கு தந்து நான் வலிமை அடைய முடியாது, நன்றாக தெரிந்து கொள். அதனால் இந்த சீம கருவேலை மரம் யூக்கலிப்டஸ்க்கு வேர்க்காது. வேர்க்காத மரங்கள் காற்றில், கடலிலே, சூரிய ஒளியிலே வெப்பமாகி நீராவியாகி மிதந்து வருகிற ஈரப்பதத்தை மேகமாக மாற விடாமல் அப்படியே உறிஞ்சி குடிச்சு போடும். ஆழத்தில் 40 அடி, அகலத்தில் 40 அடி பூமிக்குள்ள இருக்க நீரை சீமக்கருவேலை உறிஞ்சி விடும். அந்த மரத்தை நீ வயல்தோறும் வைத்து பாதுகாக்கிறாய். உன் நிலத்தின் வளத்தை, பனை மரத்தை வெட்டி சாய்க்கிறாய். இப்படி ஒரு அறிவு இழந்த செயலை என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள், ஒருபோதும் செய்து விடாதீர்கள். ஏற்கனவே வறண்ட நிலம் என்று நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க என்ன பிரச்சனை? நமக்கு என்னன்னே தெரியாம அனுமதிச்சிட்டோம். அவன் மீத்தேன் எடுக்கிறான். மீத்தேன் எடுப்பதனால நமக்கு கடல் நீர் இருக்கிறதுனால 10 அடி 15 அடியில தண்ணி இருக்கு. ஆனால் தண்ணீராக இல்லை, மஞ்சளா வருது, சோறு காய்ச்ச முடியல,
சோறு வந்து மஞ்சளா வருது, குடிக்க முடியல தண்ணீரை. அப்ப நிலத்தின் வளத்தை இழந்ததுனால, நீரின் வளத்தை இழந்ததுனால நம்ம மக்கள் வேளாண்மை செய்ய முடியாம திருப்பூருக்கு இந்த பனியன் தொழிற்சாலைகளுக்கு பல கூலி வேலைகளுக்கு இடம்பெயர வேண்டிய அவசியம் வந்து விடுது. இதையெல்லாம் கவனித்து வேலை செய்யணும். இதையெல்லாம் தடுக்க முடியும் என்றால் இந்த மண்ணை, இந்த நிலத்தை, இந்த மக்களை தன் உயிரை விட பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனால் தான் அதை தடுக்க முடியும். அது உன் உடன் பிறந்தவன் என்னையை தவிர வேற யாராவது இருக்கிறான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நீ வாக்கு செலுத்துவீள். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது.